நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது சீவக சிந்தாமணின்னு சொன்ன உடனே நம் மனதில் வருவது இது ஒரு சமண காப்பியம். அதே போல ஒருவர் 8 பேரை திருமணம் செய்து பின்பு துறவரம் போன கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜாதி மறுப்புக்காக எழுதப்பட்ட காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. அதுபோல சீவக சிந்தாமணியில அதிகமான அரசியல் துணுக்கங்களும் அறிவியல் துணுக்கங்களும் இருக்குது, நிறைஞ்சிருக்குது. இந்த ஸ்டோரியில அதிகமான மந்திர தந்திர கதைகள் அதிகமா இருக்குது. இது அனைத்தும் சொல்றதுக்கு ஒரு வீடியோல போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பாகம் 1 பாகம் 2ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த முழுமையாக சீவக சிந்தாமணியை பற்றி முழுமையாக கதையாக பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியில பாகம் 1 சீவக சிந்தாமணி பாகம் 1 பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். சீவக சிந்தாமணி பாகம் 1. அந்த காலத்துல ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு ரொம்ப செழிப்பா பச்சை பசை என்று தண்ணீர் வளம் மிக்கதாகவும் அங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மக்களாகவும் இருக்காங்க. இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த நாட்டை ஆட்சி செய்கிற சச்சந்த அப்படின்னு சொல்ற மன்னர். இந்த அரசர் அந்த நாட்டை மிகவும் நீதி நெறி வலுவாம ஆட்சி செய்து வருகிறாரு. அதனாலேயே அந்த நாடு மிக்க வளமிக்க நாடாகவும் மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. இப்போ சச்சந்த மன்னனுக்கு கல்யாணம் ஆகுது. அதாவது விசையை என்னும் இளவரசியை கல்யாணம் செய்து தன் நாட்டிற்கு ராணியாக அழைச்சிட்டு வர்றாரு. இப்போ சச்சந்த அரசர் முழுக்க அவர் நேரத்தை விசையோட செலவிடுறாரு. அதாவது ராணி விசையோட சுற்றுலா போவது, கோயில்கள் போவது, அது போன்று 2 பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போவது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்து வர்றாங்க. இப்படி இருக்கிறதுனால அரசு சச்சந்தனால முழுமையான கவனம் அரசாங்கத்தின் மீது செலுத்த முடியல. முழு நேரத்தையும் விசையோடையே செலவிடுறாரு. இப்படி இருப்பதால் ஆட்சியை யார் கவனிப்பது என்று எண்ணி தன்னுடைய அமைச்சரான கட்டியங்காரனை அழைத்து, இந்த நாட்டை கொஞ்ச நாள் பார்த்துக்கோ, என்னால முழு கவனத்தையும் நாட்டு மேல கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லி முக்கியமான பொறுப்புகள் எல்லாவற்றையும் அமைச்சர் கட்டியங்காரன்கிட்ட என்ன பண்றாரு, அரசர் கொடுத்து விடுறாரு. இப்படியே ஒரு சில மாதங்கள் கழியுது. ஒரு சில மாதங்கள் கழிந்த பின்னர் அமைச்சர் கட்டியங்காரனுக்கு ஒரு ஆசை. அதாவது நாம தான் அரசனோட பொறுப்பை எடுத்து இந்த நாட்டையே ஆண்டுட்டு வர்றோம், நாமே அரசன் ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை வருது. இந்த ஆசை வந்த உடனே இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக எல்லா முயற்சிகளையும் செய்றாரு. அதாவது மக்களிடம் சென்று அரசரின் இயலாமை பொறுப்பின்மையை கூறி என்ன பண்றாருன்னு சொன்னா மக்களின் ஆதரவையும் திரட்டுறாரு. அதே போல அரசவையில் இருக்கிற மற்ற அமைச்சர்களையும் சந்தித்து அரசரின் இயலாமையை கூறி ஆதரவு திரட்டுறாரு கட்டியங்காரன். அதோட நிறுத்தாம அண்டை நாடுகளுக்கு போய் அங்கிருக்க அரசர்களை சந்தித்து அவர்களுடைய ஆதரவையும் என்ன பண்றாருன்னு சொன்னா தன் பக்கம் சாட்சிக்கிட்டுறாரு. இப்போ அவர் பக்கத்து எல்லா ஆதரவையும் பெற்ற பின்பு தக்க தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு கட்டியங்காரன். புலி பதுங்குவது பாயறதுக்காகத்தான் என்ற எண்ணத்துடன் அரசின் முதுகில் குத்த காத்து கொண்டிருக்கிறாரு கட்டியங்காரன். இப்படி இருக்க அரசன் அரசியும் இதை தெரியாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க விசை அரசி ஒரு நாள் விசித்திரமான கனவு ஒண்ணு காண்றாங்க. அதாவது ஒரு செழிப்பான அசோக மரம் நல்ல
பூக்களோடும் செழிப்பா இருக்குது. திடீர்னு அந்த மரம் பட்டு போகுது. அதன் பின்பு அந்த அசோக மரத்தின் வேர் பகுதியிலிருந்து ஒரு சிறு அசோக மரம் முளைத்து வருது. அதன் தலையில் 8 மணி மாலைகள் வந்து விழுவதாகவும் இன்னும் தலைத்து ஓங்கி வளர்வதாகவும் பார்க்கிறாங்க. இதன் அர்த்தத்தை புரியாத இசை அரசி ராஜாவிடம், அதாவது சச்சந்தனிடம் இதன் அர்த்தத்தை கேட்கிறாங்க. இத கேட்ட அரசர் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த கனவோட ரகசியத்தை கேட்கறதுக்காக அதற்கான அந்த காலத்துல இருந்து அதற்கு அர்த்தம் கூறுகிற ஒவ்வொரு ஆட்களையா சென்று என்ன பண்றாரு கேட்கிறாரு. அவர்களும் அந்த அர்த்தத்தை கூறுறாங்க. அதாவது உங்களுடைய மரணத்துக்கு பின்புதான் உங்களுடைய வாரிசு இந்த பூமியில் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அர்த்தத்தை கூறுறாங்க. அதாவது உங்களுடைய வாரிசு 8 பெண்களை மணமுடித்து பின்னும் இந்த ஏமாங்கத நாட்டை கைப்பற்றி நல்லபடி ஆட்சி புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மனக்கவலை அடைகிறாரு அரசர். அந்த கவலையோட இப்பொழுது என்ன பண்றாருன்னு சொன்னா விசையை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு வர்றாரு. அரண்மனைக்குள்ள வந்த அரசருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்குது. அதாவது விசையை கருவுற்று இருப்பதாக அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அரசருக்கு புரியுது, கனவு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டே வருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அரசர் என்ன பண்றாருன்னு சொன்னா அரசவையில் இருக்கிற இவருக்கு, அதாவது அரசருடைய நம்பிக்கையான அமைச்சர்களை கூப்பிட்டு அரசவையில் என்னத்தான் நடக்குது அப்படின்னு சொல்றத கேட்டு தெரிஞ்சு கொள்றாரு. அவர்களும் அரச சச்சந்தன்ட்ட எல்லாவற்றையும் சொல்றாங்க. அதாவது கட்டியங்காரன் மக்களை கடுமையா நடத்துகிறதாகவும் படைகளை திரட்டி வைத்துக் கொண்டு மன்னனுக்கு எதிராக வருகிறதாகவும் தெரிவிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அரசர் வருத்தப்படுறாரு. இந்த நாட்டை தவறா வழி நடத்துற ஒரு ஆள்கிட்ட ஒப்படைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. செய்த தவறால் என்ன பாதிப்பு வரப்போகிறது என்பதை நினைச்சு மீண்டும் மீண்டும் வருத்தம் அடைஞ்சிட்டே இருக்கிறாரு. இந்த வருத்தத்திலும் விவேகமான செயல்களை அரசர் செய்கிறாரு. அதாவது மயில் போன்ற ஒரு விமானத்தை செய்து அதை எவ்வாறு இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்றத விசையை ராணிக்கு சொல்லி கொடுக்கிறாரு. விசைய அரசிக்கும் இந்த பயிற்சி எதற்காக தான் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் ராணிக்கு பிரசவ நேரம் நெருங்குது. வாகனத்துல ஏற்றி ராணிய சொந்த நாட்டுக்கு போகும்படி என்ன பண்றாருன்னு சொன்னா அரசர் வழி அனுப்புறாரு. ராணிக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல கட்டியங்காரன் தன் படைகளை திரட்டிக்கிட்டு அரசருக்கு எதிராக போரிட வர்றாரு. இந்த நேரத்துல போரும் ஆரம்பமாகுது. குற்றுபவனே எதிரில் வந்தாலும் தான் தோல்வி அடைய போகிறோம் என்பதை தெரிந்தாலும் அவனை எதிர்த்து போரிடுவதுதான் உண்மையான அழகு என்று சொல்லி அரசருக்கு விசுவாசமானவர்கள் மட்டும் அவர் பக்கம் நின்று அந்த பெரும் படையை எதிர்த்து போர் புரிகிறாங்க. ஆனாலும் போரில் தோல்வியை அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம மன்னன் சச்சந்தன் வீர மரணமும் அடைகிறாரு. இப்போ வெற்றி முரசு ஒலிக்கும் சத்தம் எழுப்பப்படுகிறது. அதே போன்று தன் கணவர் வீர மரணம் அடைந்துட்டார் அப்படின்னு சொல்ற செய்தி விசைக்கு தெரிய வருது. இந்த வருத்தத்தில் தொடர்ந்து விமானத்தை இயக்க முடியாம விமானமும் தரையிறங்குது. இறங்கிய இடம் அதே நாட்டு ஏமாங்கத நாட்டின் ஒரு பகுதியான ராசமபுரத்தில் தரையிறங்குது. அந்த இடம் ஒரு சுடுகாடு. ராணிக்கு பிரசவம் நடக்கிற இடமும் ஒரு சுடுகாடு. அந்த பிரசவத்தில் ராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ராணிக்கு இறந்த கணவரை குறித்து வருத்தப்படுகிறதா அல்லது பிறந்த குழந்தையை குறித்து மகிழ்ச்சி அடைகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இப்படி இருக்க ராணிக்கு தோன்றுது, அரசன் சச்சந்தனின் குழந்தை அப்படின்னு சொல்லி தெரிய வந்தா குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி குழந்தையை யாரிடமாவது கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல இறந்து போன தன் குழந்தையை புதைப்பதற்காக வருகிறாரு கந்துக்கடன். அவர் ஒரு பெரிய வணிகர். குழந்தையை அங்கே விட்டுவிட்டு கூடவே முத்திரை மோதிரத்தையும் மணிமாலையையும் அங்கே விட்டுவிட்டு மறைந்திருந்து பிள்ளைய பார்த்துட்டே இருக்காங்க. கந்துக்கடன் குழந்தை எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே போல கந்துக்கடனும் குழந்தைய பார்த்தவுடன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அது பக்கத்துல முத்திரை மோதிரமும் மாலையும் பார்த்து இது அரசனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நாடு கட்டியன்காரன் கையில இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால அமைதியா குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு தன் மனைவியிடம் கூட உண்மையை சொல்லாம
நம்முடைய குழந்தை போகிற வழியில உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்றாரு. அந்த குழந்தைக்கு சீவகன் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டு வளர்க்குறாங்க. தன் கணவனை இழந்த ராணி இசையை துறவரம் போயிடுறாங்க. அதே போல இந்த பக்கம் சீவகன் வளர்ந்து வர்றாரு. இப்பொழுது 20 வருஷம் கழிச்சு ஒரு வாலிபனாக வளர்ந்து வர்ற சீவகனுக்கு அச்சந்தி முனிவர் எல்லா கலைகளையும் சொல்லி கொடுக்கிறாரு. அச்சந்தி முனிவருக்கு சீவகன் யாருன்னு சொல்ற உண்மையும் தெரியும். அதே போல இந்த பக்கம் கட்டியங்காரன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யறாரு. மக்களுக்கு அதிகமான வரி, பாதுகாப்பின்மை, பொருட்களுக்கும் இடங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இப்படி மோசமான ஆட்சி நடத்திட்டு வர்றாரு இந்த பக்கம் கட்டியங்காரன். இதை பார்த்த அச்சந்தி முனிவர் பிறப்பின் உண்மையை கூற வேண்டிய நேரம் வந்துருன்னு சொல்லிட்டு உணர்றாரு. ஒரு நாள் சீவனை கூப்பிட்டு நடக்கிற ஆட்சியை பற்றியும் நீ செய்ய வேண்டிய கடமையையும் பிறப்பின் உண்மையும் கூறிடுறாரு. நீ தான் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இத நம்புகிறதுக்காக, அதாவது எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கந்துகடன் அவர்கிட்ட போறாரு. அதாவது அவருடைய வளர்ப்பு அப்பா கிட்ட போய் உண்மை எல்லாவற்றையும் கேட்கிறாரு. அவர் உண்மை எல்லாவற்றையும் கூடவே முத்திரை மோதிரத்தையும் மணிமாலையும் கொடுக்கிறாரு. இப்ப கோபத்தோட சீவகன் அச்சந்தி முனிவரிடம் வந்து, நான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இப்போதே காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட கேட்கிறாரு. இதை கேட்ட முனிவர், இப்போ உனக்கு அதுக்கான நேரமும் பயிற்சியும் பத்தாது, நீ இன்னும் எல்லா பயிற்சிகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான பயிற்சிகளை கொடுக்கிறாரு. அதுபோல அச்சந்தி முனிவரிடம் சீவகன் மட்டும் இல்லாம இன்னும் கூடவே சில மாணவர்களும் பயிற்சிகளை எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சீவகன் ரொம்பவும் நெருங்கிய நண்பர்களா பழகி வர்றாங்க. அதே நேரத்துல அங்க இன்னொரு நிகழ்வு நடக்குது. அது என்னன்னு சொன்னா, வேட்டையர்கள் இடைக்குலத்தில் இருக்கிறவர்களின் ஆடு மாடுகளை எல்லாமே காலந்துக்காக எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு இருந்துட்டே இருக்குது. அவங்கள தடுக்கிறதுக்காக கட்டியங்காரன் பலமுறை படைகளை அனுப்பியும் அவங்களையும் வேட்டையர்கள் தோக்கடிச்சிட்டாங்க. அதே போல வேட்டையர்களை யாராலுமே வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு செய்தி இருக்குது. இப்போதான் இடைக்குல தலைவன் ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. அதாவது வேட்டையர்களிடமிருந்து ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் மீட்டுட்டு வர்றவங்களுக்கு தன் மகளை மனமுடித்து தருவதா கூறுறாரு. அந்த பெண்ணும் அழகில் சிறந்தவள். அந்த பெண் அழகா இருப்பதனால அந்த அழகிற்காக யாராவது போய் எல்லாவற்றையும் மீட்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த போட்டியை அறிவிக்கிறாரு. இந்த பெண் மீது சீவகனுக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஆனா சீவகனின் நண்பனுக்கு அந்த பெண் மீது காதல் இருந்துச்சு. அதனால சீவகன் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவங்களோட சண்டையிட்டு, அதாவது வேட்டையங்காரர்களோட சண்டையிட்டு எல்லா ஆடு மாடுகளையும் மீட்டு கொண்டு வர்றாரு. இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சீவகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோவிந்தையை திருமணம் செய்யுமாறும் கேட்கிறாங்க. இந்த இடத்துல சீவகன் தன் நண்பனுக்காக தான் போரிட்டேன், அந்த பெண்ணை தன்னுடைய நண்பனுக்கு மனம் முடிக்குமாறு கேட்கிறாரு. அது அப்படியே நடக்க இதை அறிந்த முனிவரும் அதனோட அர்த்தத்தை கேட்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி, அதற்கு சீவகன், நண்பனுக்காக தான் விட்டு கொடுத்தேன், நான் எந்த ஜாதிக்காகவோ எந்த ஏற்றுத்தாழ்வையும் பார்த்து நான் அவளை விட்டு கொடுக்கல, என் நண்பன் காதலித்தான், அந்த காதலுக்காக நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னு சொன்னா, எந்த ஜாதியோ எந்த வேறுபாடும் இல்லாம இருக்கிற ஒருவனாலதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான பயிற்சிகளும் அதிகமான தந்திரங்களையும் கற்றுக் கொடுக்கிறாரு. ஏன்னு சொன்னா, இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக. இந்த நிகழ்வுடன் சீவக சிந்தாமணி பாகம் 1 முடிஞ்சிருச்சு. பாகம் 2 இன்னும் சில நாட்கள் வெளிவரும். தொடர்ந்து பாருங்க. நன்றி.